இதே போல நாமளும் படிச்சு ஐபிஎஸ் ஆகி வந்து இறங்கினா அவருக்கு எவ்வளவு பெருமையா இருக்கும். வாங்கண்ணே, என்னண்ணாச்சு வண்டிக்கு? வண்டிக்கு உன் மேல ரொம்ப ஆசை போல இருக்கு. அதான் கரெக்டா உன் கடைக்கு பக்கத்துலயே பஞ்சர் ஆயிடுச்சு. வண்டி பாசக்கார பையனே, 2 மாசம் வந்து என்ன பாக்கலன்னா சும்மா பாதிரி போயிருவான்ல. என்னன்னு பாத்துருவோம், உட்காருங்கண்ணே. எப்படிண்ணா போகுது ஸ்வீட் கடை வியாபாரம்லாம்? ஏதோ போகுதுப்பா, பரவாயில்ல. நீங்க பெரிய முதலாளி, நீங்களே இப்படி சொன்னா நாங்களாம் எங்க போறது? அட நீ வேறப்பா, ஒரு நாளைக்கு 100 கிலோ ஓடின இடத்துல 10 கிலோ விற்கிறதுக்குள்ள நாக்கு தள்ளி போயிருது. எல்லா பக்கமும் அப்படிதானே? அதுவும் சரிதான். இவர் தான் உங்க விருந்தாளி. 10 நிமிஷம் இருண்ணே, முடிச்சு கொடுத்துட்றேன். ஏமா புடவை, பட்டு புடவை, காட்டன் புடவை. சார் புடவை பார்க்குறீங்களா சார்? நல்லா குவாலிட்டியாக இருக்கும் பாருங்க சார். நிறைய டிசைன், நிறைய மாடல் இருக்கும் சார். இல்ல வேணாங்க, சும்மா பாருங்க சார், பிடிச்சிருந்தா வாங்குங்க. அவங்களே புடவை கடை வச்சிருக்காங்கம்மா, அவங்க எதுக்கு உங்ககிட்ட வாங்கணும்? என்ன நீங்க கடை வச்சிருந்தாலும் வீட்ல இருக்கிற பொம்பளைங்களுக்கு புடவை வாங்கி கொடுத்தா அது தனி சந்தோஷம்தான். வாங்கி கொடுத்து பாருங்க, அப்ப தெரியும். கல்யாணம் ஆயிடுச்சா சார்? ஆயிடுச்சுங்க. அப்போ உங்க மனைவிக்கு ஒரு புடவை வாங்கிட்டு போங்க சார். விலையும் கம்மி தான் சார், புடவையும் தரமா இருக்கும் சார். சார் நாங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி தான். 7-8 வருஷமா இந்த வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால என் புருஷன் எங்கேயாச்சும் வெளியே போயிட்டு வரும்போது எனக்குன்னு ஒரு புடவை வாங்கிட்டு வந்தா மனசு அவ்வளோ நிறைஞ்சிருக்கும். இது தொழில் சார், அது வாழ்க்கை. 2 பேரும் நல்லா பேசுறீங்க. இவ்வளவு பேசியும் புடவையை பார்க்க வர மாட்டேங்கிறீங்களா சார்? சரி எடுங்க, பாத்துருவோம். எனக்கெனவே நீ பிறந்தாயடி, என் வாழ்க்கை முழுதும் நீயே துணை. கலகலவென நீ சிரித்தாயடி, முழு நிலவென நான் ரசித்தேனடி. சரிங்க, நான் இதே எடுத்துக்கிறேன். நல்ல வியாபாரி நீங்க. அண்ணங்கிட்டயே புடவையை வித்துட்டீங்களே. தம்பி நீ இன்னும் புடவையே பார்க்கலையே தம்பி. இப்ப அடுத்து நானா? இப்ப வேணாம், இன்னொரு நாள் வரும்போது வாங்கிக்கிறேன். சரிப்பா. சந்தியா இன்னைக்கு வியாபாரம் பார்த்ததை மட்டும் அண்ணன் பார்த்துருக்கணும். அப்படியே சாக்கா இருப்போல. அண்ணி நிஜமாவே சூப்பர் தான்ல. என்னடா சக்கரை, நம்ம பையனாச்சுன்னு கடையை தனியா விட்டுட்டு போனா நீங்க நின்று தனியா பேசிக்கிட்டு இருக்க. அண்ணே கிண்டல் பண்றியா? நானாச்சு தனியா பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு கடையில நடந்த விஷயத்த சொன்னா நீ பேசவே முடியாம ஷாக்காயி நிப்ப. என்னடா சொல்ற? கடையிலையா? ஏன் என்னாச்சு? டேய், கடையெல்லாம் பாத்துக்கிட்டே இல்ல, வியாபாரம் நல்லா ஆச்சு இல்ல? நம்ம கடை வியாபாரத்துக்கு என்னன்னு சூப்பரா நடந்துச்சு. ஆனா அதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. டேய் சக்கரை, நானே ரொம்ப தூரம் போயிட்டு ரொம்ப டயர்டா வந்திருக்கேன்டா. நீ வேற ஏன்டா பேசிய டயர்டா ஆக்குற? கேளுனே, சந்தியா நீ எங்கடா? பாத்தீங்களா, அண்ணின்னு சொன்னதும் உங்க டயர்ட்லாம் போயிடுச்சு. வர வர உனக்கு ரொம்ப விளையாட்டு ஜாஸ்தி ஆயிடுச்சு. போ, போய் வேலையை பாரு. போடா. என்ன கொஞ்சம் பேச விடுறீங்களாண்ணே? இன்னைக்கு நம்ம கடையில வியாபாரம் பார்த்ததே சந்தியா அண்ணி தான். என்னடா சொல்ற? சந்தியாவா? ஆமாண்ணே, சும்மா தூள கலப்பிட்டாங்கப்பா. கல்லா பெட்டியே நிறைஞ்சு போச்சுன்னா பாத்துக்கோங்க. நிஜமாவாட சக்கரை? நீ பார்க்காம போயிட்டான்னு எனக்கு ரொம்ப கவலையா இருந்துச்சுண்ணே. வந்த ஒரு கஸ்டமர் கூட எதுவுமே வாங்காம போவே இல்லைன்னு பாத்துக்கோங்க. முறுக்கு கேட்டா ஜிலேபியும் சேர்த்து வாங்கிட்டு போக வச்சுட்டாங்க. அவங்களே பேசி அவங்களே பார்சல் போட்டு கொடுத்து காசை வாங்கி கல்லால போட்டுட்டு
டேய் அவங்க ரொம்ப புத்திசாலிடா. அவங்களுக்கு யாரும் எதுவும் சொல்லித் தரணும்னு அவசியமே இல்லை. ஒரு விஷயத்தை பார்த்தாலே போதும், ஈஸியா கத்துக்குவாங்க. ஒரே நேரத்துல பல விஷயங்களை கவனிச்சுக்கிறதெல்லாம் ரொம்ப ஈஸியா பண்ணிடுவாங்கடா. அவ்வளோ திறமை இருக்கு அவங்களுக்கு. ஆமாண்ணே, அதே மாதிரி யாரு கேட்டாலும் புரியுற மாதிரி தெளிவா கத்து கொடுக்க கூட செய்யறாங்க. நீ சொல்றது எனக்கு புரியலையாடா. அதானே, எனக்கு பிடிக்காத புரியாத ஒரு பாடம் இருக்குல்ல, இங்கிலீஷ். இனிமே அதான் எனக்கு பிடிச்ச பாடம். ஆ, இப்படி அதிர்ச்சி மேல அதிர்ச்சி கொடுத்தேனா நான் ரொம்ப பாவலடா. நீ பாவம் தானே, சஸ்பென்ஸ் வைக்காம சொல்லிடுறேன். எல்லாம் என் நேரம்டா. சொல்லு. அண்ணி இன்னைக்கு எனக்கு இங்கிலீஷ்ல சொல்லி கொடுத்தாங்க. எப்படி ஈஸியா புரிஞ்சது தெரியுமா? அண்ணி மாதிரி ஒரு டீச்சர் கிடைச்சா நான் கூட கலெக்டர் ஆகி கிரீன் இங்க்ல கையெழுத்து போடுவேனே. அதுக்கு என்னடா, உனக்கு புரியாதது எப்ப வேணாலும் அவங்க கிட்ட கேட்டு படி. நீ நல்லா படிச்சா எல்லாருக்கும் சந்தோஷம் தானே. ஆனா அண்ணி இது எல்லாத்தையும் ஏன் செய்யறாங்கன்னு நான் கண்டுபிடிச்சேன் தெரியுமா? ஏன் செய்யறாங்க? என்ன கண்டுபிடிச்ச? அவங்களுக்கு சொல்றா. அவங்களுக்கு உங்க மேல உங்களுக்கு என்னடா சொல்றா. ஒரு இதுனே. இதுவா? என்னதுடா? அது அது எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு எனக்கு சொல்ல தெரியலனே. அண்ணி தான் நல்லா புரியுற மாதிரி சொல்லுவாங்க. அவங்க கிட்ட கேட்டே சொல்லிடுறேனே. அவங்களுக்கு நீனாவே ஒரு தனி இதுதானே. இப்போதைக்கு என்னால அவ்வளவுதான் சொல்ல முடியும். நீங்க தான் டப்பாலாம் மடிச்சிட்டு இருக்கீங்களா? ஆமாங்க. ஏன்? நீங்க எதுக்குங்க இதெல்லாம் செஞ்சு கஷ்டப்படுறீங்க? இதுல என்னங்க கஷ்டம்? சும்மா தானே இருக்கேன், அதான். இல்ல, இந்த வேலையெல்லாம் உங்களுக்கு பெருசா பழக்கம் இல்லைல்ல? எப்பதான் பழகிறது சொல்லுங்க. ஒரு நிமிஷம் இருங்க. நான் சரியா பண்ணிருக்கேனான்னு பார்த்து சொல்லுங்க. இதுல பாக்குறதுக்கு என்னங்க இருக்கு? சரியா பண்ணிருக்கீங்க. ஏங்க, நீங்க எவ்வளவு திறமைசாலி, இதெல்லாம் சுலபமா கத்துப்பீங்கன்னு தெரியாதா? சரியா பயிற்சியும் முயற்சியும் எடுத்தா எல்லாருமே திறமைசாலி தாங்க. ஐயோ, நீங்க சரியா ஒட்ட மாட்டீங்கன்னு நான் சொல்லவே இல்லையேங்க. ஏற்கனவே கடைக்கெல்லாம் வந்து வியாபாரம்லாம் பார்த்துருக்கீங்க. வீட்லயும் வேற வேலை நிறைய இருக்கு. அதோட சேர்த்து இதையும் செஞ்சு ஏன் கஷ்டப்படுறீங்கன்னா? ஐயோ, நீங்க வெளியில போறேன்னு கடையை பாத்துக்க சொன்னீங்கல்ல, அதாங்க போனேன். அந்த நேரம் பார்த்து நிறைய கஸ்டமர்ஸ் வேற வந்துட்டாங்க. சக்கரை சொன்னா வியாபாரத்தை நல்லா பாத்துக்கிட்டீங்களாமே. கஸ்டமர்ஸ்க்கு நீங்க செய்யற ஸ்வீட்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்குங்க. பயங்கரமா பாராட்டினாங்க. எப்படி எல்லாம் மனசை விட்டு பாராட்டினாங்க தெரியுமா? உங்க கையில நிஜமாவே ஏதோ ஒரு மேஜிக் இருக்குன்னு நினைக்கிறேன். ஐயோ,
மேஜிக் எல்லாம் ஒன்றும் இல்லைங்க. இதுதானங்க ரொம்ப வருஷமா செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க சொன்னீங்கல்ல இந்த பயிற்சியும் முயற்சியும், அதான் இப்போ வரைக்கும் அதாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்ப இவர் நார்மலா தான் இருக்காரு. இப்படி சிரிச்சிட்டு இருக்கும் போதே நான் கோவப்பட்டது தப்புதான், சாரிங்கன்னு சொல்லிடலாமா? சாரி சொன்னா கண்டிப்பா புரிஞ்சுப்பாரு. என்னங்க பாக்குறீங்க? அது வந்து ஆ, ம், நான் உங்க சரவணா, ஆ? நீ எப்படா வந்த? இதோ இப்பதாம்மா. ஆஹா. சந்தியா, உன் ஃப்ரெண்ட் அனிதா ஃபோன் பண்ணிருக்கா பாரு, லைன்ல இருக்கா, போய் பேசு. சரிங்க அத்தை. ஐயோ, பாலை வேற அடுப்புல வச்சுட்டு வந்துட்டேனே. எவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு. எதையுமே பெருசா எடுத்துக்காம, எதுவுமே நடக்காத மாதிரி எல்லாத்தையும் மறந்துட்டு ரொம்ப சகஜமா இருக்காங்கல்ல. இந்த வயசுலேயே இவ்வளோ பக்குவமா இருக்காங்கன்னா சந்தியாவை நான் இன்னும் புரிஞ்சுக்கணும், இன்னும் அவங்கள நல்லா சந்தோஷமா பார்த்துக்கணும். ஹலோ, சொல்ல அனிதா. என்னத்த சொல்றது? டைவர்ஸ் பேப்பர்ல நீ சைன் பண்ணிட்டியா இல்லையா? ஏய், நீ ஏன்டி இப்படி பேசிக்கிட்டு இருக்க? நான் இதுதான் என் குடும்பம், நான் இதை விட்டு எங்கேயும் போறதா இல்லைன்னு உன்கிட்ட நான் அப்பவே தெளிவா சொல்லிட்டேன்ல. எவ்வளோ பெரிய புத்திசாலியா இருந்தாலும் இந்த விஷயத்துல நீ முட்டாள்தனமா தான் முடிவெடுக்கிற. உங்க அப்பா அம்மாவுடைய கனவு, ஆசை, லட்சியம் எல்லாத்தையும் நீ மறந்துட்ட. அவங்க உனக்கு இதையா சொல்லி கொடுத்தாங்க? பொறுமையா இருக்கிறதுக்கும் அடிமையா இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு சந்தியா. இல்ல அனிதா, அப்பாவும் அம்மாவும் இருந்திருந்தா நான் இங்க நடந்துக்கிற விதத்தை பார்த்து சந்தோஷம்தான் பட்டிருப்பாங்க. ஏன் தெரியுமா? நான் பிரச்சனைகளை பார்த்து பயந்து ஓடி ஒளியாம அதை தைரியமா ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுதான் அவங்க எனக்கு கத்தும் கொடுத்தாங்க. அப்போ நீ அந்த டைவர்ஸ் பேப்பர்ல சைன் போட மாட்ட. அந்த டைவர்ஸ் பேப்பர்னா என்ன சொல்ற நீ? என்ன சொல்றனா? நாளைக்கு உன் பேக்ல வச்சனே டைவர்ஸ் பேப்பர். ஏன் பேக்லியா இப்படி வச்ச? நான் பார்க்கவே இல்லையே. என்னடி சொல்ற? இன்னும் பார்க்கலையா? ஐயோ, நான் நிஜமாவே அதை கவனிக்கவே இல்லடி. உனக்கு எதுக்குடி இந்த தேவையில்லாத வேலை? ஒருவேளை யாராச்சும் அதை பார்த்துட்டா நான் தான் டைவர்ஸ் கேட்க ஃபார்ம் எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன்னு என்ன நினைக்க மாட்டாங்களோ? எப்படியும் வீட்டுக்கு போய் ஹேண்ட்பேக்கை பாப்ப. ஒருவேளை மனசு மாறினா உனக்கு அது தேவைப்படும்னு நினைச்சேன். ஏன் தான் இதெல்லாம் பண்றியோ எனக்கு சுத்தமா தெரியல. ஒரு நிமிஷம் லைன்ல இரு, நான் போய் ஃபர்ஸ்ட் அதை பேக்ல இருக்கான்னு பார்த்துட்டு வரேன். ஹலோ ஹலோ, ஒரு நிமிஷம். ஹலோ சந்தியா. ஹலோ அனிதா, லைன்ல தானே இருக்க? இருக்கேன். ஆமா, என்னடி ஆச்சு? நல்ல வேளை, அந்த விவாகரத்து பேப்பர் வச்ச இடத்துல அப்படியே இருக்கு. ஏய் சாரிடி, உன்கிட்ட சொல்லாம பேக்ல வச்சது என் தப்பு தான். சொன்னா நீ வாங்க மாட்டேன்னு நினைச்சேன், அதான். இல்ல அனிதா, இதெல்லாம் மனசு ஒத்து போய் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். இல்லன்னு வையேன், பேசாம விட்டுட்டு போறதுதான் எல்லாருக்கும் நல்லது. ஓகேடி, விடு. இனிமே நான் இதை பத்தி பேச மாட்டேன். சின்ன வயசுல இருந்தே என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ல நீயும் ஒருத்தி. உன் வாழ்க்கை நல்லா இருக்கணுமேங்கிறத தாண்டி எந்த பர்சனல் இன்ட்ரெஸ்டும் இல்லை.
உனக்கே அது பிடிக்கலன்னும் போது இனிமே நான் இதை பத்தி பேச விரும்பல, விட்டுடுறேன். ஆனா நான் இன்னொரு ஃபார்ம் வாங்கி உனக்கு தருவேன். அதுல நீ அவசியம் கையெழுத்து போடணும். அது என்னது? ஐபிஎஸ் ஆகிறதுக்கான சிவில் சர்வீஸ் எக்ஸாம் அப்ளிகேஷன். சீக்கிரமே அதை எடுத்துக்கிட்டு நான் வருவேன். இதுலயாச்சும் நீ கையெழுத்து போடு. அதுவும் வேண்டான்னு சொல்லிடாத, அப்புறம் உனக்குன்னு ஒரு அடையாளமே இல்லாம போயிடும். என்ன சந்தியா, பேச்சியே காணோம்? கண்டிப்பா அனிதா. ஆனா இந்த விஷயத்துல நான் மட்டும் முடிவெடுக்க முடியாது. அவர்கிட்டயும் அந்த ஃபார்மை காட்டி அவரோட சம்மதமும் நான் வாங்கி ஆகணும். அவர் ஓகே சொன்னாதான் அதுக்கப்புறம் என்ன செய்யறதுன்னு நான் பார்க்கலாம். எப்படியும் ஒத்துக்குவாருன்னு தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நான் கையெழுத்து போட்டு தரேன். நீ அதுக்கப்புறம் யாரை பார்த்து அந்த ஃபார்மை கொடுக்கணுமோ கொடு, என்ன செய்யணுமோ செய். நிச்சயமா சந்தியா, இவ்வளோ நாள் கழிச்சு நீ ஐபிஎஸ் படிக்கிறேன்னு ஒத்துக்கிட்டதே பெரிய விஷயம். கண்டிப்பா ஒரு நாள் நீ காக்கி யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு ஐபிஎஸ் அதிகாரியா கம்பீரமா வந்து நீ இறங்குறியா இல்லையான்னு பாரு. அது மட்டும் நடந்துருச்சுன்னா இந்த உலகத்திலேயே ஏன் அளவுக்கு சந்தோஷப்படுறவங்க வேற யாரும் இருக்க மாட்டாங்க. விலகி செல்ல நீயும் துடிப்பதே நடி, என்னை நீங்கி நீயும் செல்வதே நடி. நீ இல்லாத நாட்கள் என்னை வாட்டி செல்லுமே. இது கனவா இது நிஜமா புரியவில்லையே. அப்போ கிட்ட இருந்து நீங்க விவாகரத்து வாங்க போறீங்கல்ல, அதுக்கு தான் உள்ள அந்த பத்திரத்தை வாங்கி வச்சிருந்தீங்களா? ஐயோ சாரிங்க, நீங்க இங்கதான் நின்றுட்டு இருக்கீங்களா? என் ஃப்ரெண்டு அனிதா ஃபோன் பண்ணியிருந்தா, நான் அவகிட்ட தான் பேசிக்கிட்டு இருந்தேன். விவாகரத்து வாங்க போறோன்னு முடிவு பண்ணதால இவ்வளோ சந்தோஷமா இருக்காங்க போல. அப்புறம் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன், அதுக்குள்ள இந்த ஃபோன் வந்துருச்சு. நேத்து நான் அந்த மாதிரி உங்ககிட்ட பேசியிருக்க கூடாது. ஏதோ ஒரு மூட் அவுட்ல பேசிட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க. நீங்க எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க. உங்களை மன்னிக்க நான் யாருங்க? நீங்க தான் மொத்தமா விட்டுட்டு கிளம்ப போறீங்களே. நீங்க காலையில சாப்பிடாம வெளியில கிளம்பினதை பார்த்ததும் எனக்கு ரொம்ப மனசுக்கு கஷ்டமாயிடுச்சுங்க. சரி வாங்க, சாப்பாடு ரெடியா இருக்கு, நான் எடுத்து வைக்கிறேன். ஏங்க என்னாச்சு இவருக்கு? ஏங்க உங்களதான். வாங்க. ஏங்க 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 சாப்பிட்டுட்டு போங்க. இல்ல சாப்பாடு. ஏங்க ஏங்க இன்னும் என் மேல கோவம் போகல போல இவருக்கு. அவசரப்பட்டு நான் தான் வார்த்தையை விட்டுட்டேன். இப்ப அவருக்கும் கஷ்டம், எனக்கும் கஷ்டம். மா மா எவனோ ஒருத்தன் போன்ல விடாம பேசிக்கிட்டே இருக்காமா. நானும் அலோ அலோங்கிற, அப்போ விடாம பேசிக்கிட்டே இருக்கான். என்னன்னு கேளுங்கம்மா, கேளுங்கம்மா.
எனக்கு தெரியல மயில. என்னம்மா எப்படி சொல்றீங்க? அவன் அவ்ளோ பேசியுமா உங்களுக்கு தெரியல? அப்ப இவன் தேவையே இல்ல. அப்புறம் வந்த விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். நாளைக்கு வீட்ல சுமங்கலி பூஜை நடக்க போகுதாம். அம்மா உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்க. அதுக்கான வேலைங்களை முன்கூட்டியே பார்க்க சொல்லிட்டாங்க. சரிங்களாமா?